அந்தோனியார் எப்பவுமே ரொம்ப பக்தியோட இருக்கவரு. தினைக்கும் காலையில பூசைக்கு போய் முழு பூசை பாக்குறவரு. 7 வயசு சிறுவனா இருக்கும்போது அந்தோனியார் தனியாவே கோயிலுக்கு போயிடுறாரு. போனப்போ உபதேசியார் கூட அங்க வரவே இல்ல, கோயில திறக்கவே இல்ல. ஆளா அவரு தான் அங்க போயிருக்காரு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு சாத்தான் ஒரு பிச்சைக்கார மாதிரி, ஒரு அசிங்கமா, ஒரு தோற்றத்தோட, நாத்தமான ஒரு இதோட அவர்கிட்ட வந்து அவரை தொல்லை பண்றான். அப்போ அந்தோனியார் சாத்தான் கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக தன்னோட சுண்டு விரல்ல சிலுவை அடையாளத்தை வரைகிறாரு. அந்த சிலுவை அவரை காப்பாத்துச்சு. சாத்தான் ஒரு வரைஞ்சிருக்க அந்த சிலுவைய பார்த்த உடனேயே ஒரே ஓட்டமா அவன் ஓடி போயிடுவான். அந்த சிலுவை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு.